வணக்கம். Galaxie Academy Salem Premier Institute for TNPSC AO HO ADH exam. இந்த வீடியோவில் சாயிலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சாயில் டெம்பரேச்சர் அண்ட் சாயில் ஏர் பற்றி பார்க்கலாம். சாயில் டெம்பரேச்சர், சாயில் ஹீட் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட், ஹீட் கெப்பாசிட்டி, thermal conductivity, thermal diffusivity and thermal retentivity. Specific heat oda unit calorie per gram per degree Celsius or joule per gram per degree Celsius. இது வந்து important. இது வந்து questionல கேட்கலாம். இதே மாதிரி இதோட மற்ற யூனிட்ஸும் important. Heat capacity calorie per degree Celsius, thermal conductivity calorie per degree Celsius per centimeter per second, thermal diffusivity centimeter square per second. Thermal retentivity இன்றது வந்து opposite of the thermal conductivity. யூனிட்ஸே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது, இதுவும் பார்த்துக்கோங்க. Fourier's law for soil temperature deals with heat conduction in soil. இப்போ இந்த சாயில் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலையுமே அது வந்து டிஃப்ரெண்ட் லாஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அந்த லாஸ் எல்லாம் கொஷின்ஸில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஃபவுரியர்ஸ் லா, சாயில் டெம்பரேச்சரில் பார்த்தோம்னா சாயிலில் ஹீட் கண்டக்ஷனை பற்றி சொல்லக்கூடிய லா தான் வந்து ஃபவுரியர் லா. ஹீட் வந்து சாயில் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா த்ரூ கண்டக்ஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் சாயில் ஹீட், சாயில் எப்படி ஹீட் ஆகுது அதுக்கான காரணங்கள் என்னென்ன? சோலார் ரேடியேஷன், பயோகெமிக்கல் ரியாக்ஷன், கண்டக்ஷன், ப்ரிசிபிடேஷன், எக்ஸ்போஷர் ஆஃப் சாயில் அண்ட் வெஜிடேஷன், இது எல்லாமே ஒவ்வொரு வகையில் சாயில் ஹீட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. இதில் சோலார் ரேடியேஷன் தான் primary source and important source. The maximum and minimum temperature beyond which the plant will die are called survival limit. இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அது சர்வே ஆகிறதுக்கு சாயிலில் மினிமம் டெம்பரேச்சர் அண்ட் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இந்த ரேஞ்சஸ்குள்ளே அது சர்வே ஆக முடியும். மினிமம் டெம்பரேச்சர் கீழேயோ இல்லை அதோட டாலரேஷன் லிமிட் மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கு மேலேயோ போச்சுன்னா அந்த பிளான்ட்னால் சர்வே ஆக முடியாது சாயிலில். அடுத்து சாயில் சொலரைசேஷன். சாயில் சொலரைசேஷன்றது சாயிலில் பாலிஎத்திலின், டிரான்ஸ்பரண்ட் பாலிஎத்திலின் ஃபிலிம் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து சாயிலில் கவர் பண்ணிடுவாங்க. அப்படி கவர் பண்ணும்போது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை விட சாயிலோட டெம்பரேச்சர் அதிகமாகும். ஏன்னா உள்ளே வரக்கூடிய சோலார் ரேடியேஷனை அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது, உள்ளேயே வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அது மூலயமா தான் சாயிலோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 35 டிகிரி செல்சியஸாக இருந்ததுன்னா சாயிலோட டெம்பரேச்சர் மோர் தென் 50 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சொலரைசேஷன். சொலரைசேஷன் சாயிலில் பண்ணுறது மூலிமா வீடோட க்ரோத் கம்மியாகும். வீட் சீட்ஸ் எல்லாம் வந்து டெசிகேட் ஆகிட்டு வயபிலிட்டி இழந்துரும். பெஸ்ட்டு, நெமட்டோட், மைட்ஸு, சாயில் பாண்ட் பேத்தஜன்ஸ் இதெல்லாம் வந்து டெட் ஆகிடும். லாஸ் ஆஃப் சாயில் ஹீட், சாயில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து எப்படி லாஸ் ஆகும்? த்ரூ ரேடியேஷன், கண்டக்ஷன், எவாப்ரேஷன் அண்ட் ப்ரிசிபிடேஷன். இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன். கண்டக்ஷன்றது என்னென்னா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அதர் பாயிண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ராட் எடுத்துக்கோங்க, அதை ஒரு பக்கம் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு மாலிகுலேருந்து இன்னொரு மாலிகுலுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அந்த என்டையர் ராடும் ஹீட் ஆகிடும். அதே மாதிரி தான் சாயில்லையும் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஒன்று ஹீட் ஆகிட்டு அது ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படி தான் வந்து ஹீட் ஆகும். அப்போ ஒரு பார்ட்டிகளுக்கும் இன்னொரு பார்ட்டிகளுக்கும் இடையில் கான்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம். சாயிலில் பார்த்தோம்னா
சர்ஃபேஸ் ஆயிலிருந்து தான் சப்சர்ஃபேஸ்க்கு ஹீட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ சர்ஃபேஸ் ஆயிலில் ஹீட் வந்து லாஸ் ஆகும் த்ரூ கண்டக்ஷன் ப்ராசஸ். எவாப்ரேஷன், வாட்டர் பார்த்திங்கன்னா லிக்விட்லேருந்து கேசியஸ் ஃபேஸ்க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு 580 கலோரி பர் கிராம் ஆஃப் வாட்டர், அதாவது 580 கலோரி வந்து 1 கிராம் ஆஃப் வாட்டர் எவாப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுது. இப்போது லாஸஸ் ஆஃப் சாயில் ஹீட் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுமோ அதை தான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் 1 கலோரி பர் கிராம். வாட்டரை வந்து 1 கிராமுக்கு 1 டிகிரி செல்சியஸ் வர்றதுக்கு 1 கலோரி ஆஃப் ஹீட் தேவைப்படும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ட்ரை சாயில் 0.2 கலோரி பர் கிராம். இது வந்து பார்த்தோம்னா வாட்டரை கம்பேர் பண்ணும்போது 5ல் 1 மடங்கு தான் வந்து இதுக்கு தேவைப்படுது. 1/5 தட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹியூமஸ் 0.50 கலோரி பர் கிராம். ஸ்பெசிஃபிக் ஹீட், இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஷின்ஸில் கேட்கலாம். The specific heat of dry soil is less than moist soil. Amount of heat requirement வந்து பார்த்தோம்னா ட்ரை சாயிலுக்கு கம்மி தான் when compared to water. ஏன்னா வாட்டருக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியலை ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக தேவைப்படுது. அதனால் ட்ரை சாயிலுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் ஹீட் அதிகமாக தேவைப்படுது. அதனால் ட்ரை சாயிலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கம்மி when compared to moist soil. ஏன்னா அங்கே வாட்டரும் சேர்ந்து இருக்குது இல்லைங்களா, அதனால தான். ஹென்ஸ் moist soil ஆர் கூலர் தென் ட்ரை சாயில். அப்போது மாய்ஸ்ட் சாயிலையும் ட்ரை சாயிலையும் கம்பேர் பண்ணோம்னா எது வேகமாக ஹீட் ஆகும்? ட்ரை சாயில் தான் வேகமாக ஹீட் ஆகும். மாய்ஸ்ட் சாயிலுக்கு அதிகமான ஹீட் தேவைப்படுறதுனால அது லேட்டாக தான் வந்து ஹீட் ஆகும் when compared to dry soil. Increasing water content in soil increases the specific heat of the soil and hence a dry soil heats up quickly than a moist soil. இதுதான் இப்போ நான் சொன்னேன். Heat capacity or thermal capacity. It is the quantity of heat required to raise temperature of unit mass or volume of the body by 1 degree Celsius. ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கும் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சிமிலர் தான். பட் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்றது 1 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறதுக்கு 1 டிகிரி செல்சியஸ் வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவை அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். அதை தான் ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஹீட் கெப்பாசிட்டின்றது என்னென்னா அது எவ்வளோ பெரிய சப்ஸ்டன்ஸாக வேணாலும் இருக்கலாம். அதோட மாசுக்கு 1 டிகிரி செல்சியஸ் வர்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுமோ அதை தான் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் மல்டிப்ளைடு பை இட்ஸ் மாஸ். இதோட யூனிட் ஜூல் பர் கியூபிக் மீட்டர் பர் கெல்வின் ஆர் கலோரி பர் டிகிரி செல்சியஸ். அடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டின்றது என்ன? குவான்டிட்டி ஆஃப் ஹீட் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ எ யூனிட் of a substance per unit cross section per unit temperature gradient per unit time. அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுது டு ரைஸ் தி டெம்பரேச்சர் த்ரூ கிராஸ் செக்ஷன் வந்து மூமெண்ட் நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த போர்ஷனை ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது, எவ்வளோ டைமில் அது இந்த ப்ராசஸ் நடக்குதுன்றது தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. இதோட யூனிட் பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் கொஞ்சம் அந்த ஆர்டர் தான் மாறி இருக்கும். இது ஆப்ஷனில் இருந்தால் இதே சூஸ் பண்ணுங்கள்.
கலோரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் பர் டிகிரி செல்சியஸ் த்ரூ எவ்வளோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அந்த கண்டக்டிவிட்டி நடக்குது, எவ்வளோ செகண்டில் நடக்குதுன்றது தான். அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். கண்டக்டிவிட்டின்றது மூமெண்ட் ஆஃப் ஹீட் இன் சாயில். ஸோ ஹீட் வந்து கண்டக்ஷன் ப்ராசஸ் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹீட் வந்து சாயிலிருந்து வாட்டருக்கு பாஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா 150 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும் வென் கம்பேர்ட் டு சாயில் டு ஏர். தெர்மல் கண்டக்டிவிட்டின்றது பார்த்தோம்னா வெட்னஸ், சாயில் வெட்னஸ் இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கான்டாக்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அப்போ டு மாலிக்யூல் ஹீட் வந்து பாஸ் ஆகிறது ஃபாஸ்டராக இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டி அதிகமாக நடக்கும். ஆனால் சர்டைன் லிமிட்டுக்கு மேலே அது டிக்ரீஸ் ஆகும். தெர்மல் கண்டக்டிவிட்டியோட ஆர்டர் ஃபார் டிஃப்ரெண்ட் சாயில். சாண்டி சாயிலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு கிளே சாயில். ஏன்னா சாண்டி சாயிலில் டோட்டல் போர் ஸ்பேஸ் கம்மி, கிளே சாயிலில் டோட்டல் போர் ஸ்பேஸ் அதிகம். போர் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் அங்கே பார்ட்டிக்கல் டு பார்ட்டிக்கல் ஆர் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ் கான்டாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ கண்டக்டிவிட்டி கம்மியாக நடக்கும். ஆனால் இங்கே சாண்டி சாயிலில் டோட்டல் போர் ஸ்பேஸ் கம்மி, அதனால் வந்து அங்கே வந்து சீக்கிரமாக ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கண்டக்ட் ஆகும். இதே ஆர்கானிக் சாயில் ஆர் பீட் சாயிலில் பார்த்தோம்னா கிளேவை விட போர் ஸ்பேஸ் அதிகம், அதனால தான் அது லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி எதில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா சாண்டி சாயில், தென் லோம், அடுத்து கிளே ஆர் நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஆர் ஆர்கானிக் சாயில். சாண்டி சாயிலுக்கு தான் இருக்கிறதுலே ஹையர் தெர்மல் கண்டக்டிவிட்டி இருக்குது. மூமெண்ட் ஆஃப் ஹீட் வந்து ட்ரை சாயில் அண்ட் வெட் சாயிலில் எதில் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வெட் சாயிலில் தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு ட்ரை சாயில். தெர்மல் கண்டக்டிவிட்டின்றது வந்து பொரோசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும். பொரோசிட்டி இன்க்ரீஸ் ஆக கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இப்போ நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தாங்க கீழே பாயிண்ட்டாக கொடுத்துருப்போம். Addition of organic matter in soil decreases the thermal conductivity. எப்படி? ஏன்னா ஆர்கானிக் மேட்டர் ஆட் பண்ணும்போது அக்ரிகேட் ஃபார்மேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், போர் ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்தும். போர் ஸ்பேஸ் அதிகமான தெர்மல் கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். டிலேஜ் ஆப்ரேஷன் மூலியமாகவும் போர் ஸ்பேஸ் அதிகமாகும், அப்போ தெர்மல் கண்டக்டிவிட்டி கம்மியாகும். தெர்மல் கண்டக்டிவிட்டின்றது வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் பொரோசிட்டி. நெக்ஸ்ட் தெர்மல் டிஃப்யூசிவிட்டின்றது பார்த்தோம்னா ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு தி வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் வந்து தெர்மல் டிஃப்யூசிவிட்டின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஜஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டியில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட்டு ஆல்பிடோன்றது வந்து ரேஷியோ ஆஃப் அவுட் கோயிங், அதாவது ரிஃப்ளெக்டட் எனர்ஜி ஆர் ரிஃப்ளெக்டட் ரேடியேஷன் டு தி இன்கமிங் ரேடியேஷன். இதுதான் ஆல்பிடோன்னு சொல்கிறோம். இதுக்கான ரேஷியோ லார்ஜர் தி ஆல்பிடோ கூலர் த சாயில். அதாவது ஆல்பிடோ வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா சாயில் வந்து கூலாக இருக்கும். ஏன்னா அது வந்து ரேடியேஷன் எல்லாத்தையுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், அதனால தான் வந்து சாயில் கூலாக இருக்கும். ரஃப் சர்ஃபேஸ் சாயில் அப்சர்வ் மோர் ரேடியேஷன் தென் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸை விட ரஃப் சர்ஃபேஸ் வந்து சோலார் ரேடியேஷனை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். ஆல்பிடோ வேல்யூவோட ரேஞ்சஸ் வந்து 0 to 1. பிளாக் பாடிக்கு வந்து 0. இது வந்து 100% வந்து இன்சிடென்ட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணக்கூடியது, அதனால தான் அது பிளாக் கலரில் இருக்குது. இதுக்கு வந்து ஆல்பிடோ வந்து வேல்யூ கம்மி. The value of albedo for most of the natural conditions varies from 0.10 to 0.30 with an average value of about 0.20. albedo வந்து டார்க் கலர்டு சர்ஃபேஸ் ஆர் ரஃப் சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னா 0.10 to 0.20. இதே ஸ்மூத்
ஆர் லைட் கலர்டு சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னா 0.40 to 0.50 ரேஞ்சஸில் இருக்கும். எர்த்தோட அல்பிடோ எவ்வளோனா 0.36, ஸ்னோவோட அல்பிடோ 0.75 to 0.95. ஸ்னோவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்சிடென்ட் ரேடியேஷன் எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ட் பண்ணிடும். ஒரு ஒயிட் சர்ஃபேஸ்க்கு எவ்வளோ அல்பிடோ இருக்குன்னா 1. இதுக்கு தான் ஹையஸ்ட் அல்பிடோ, ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் டெம்பரேச்சர். ஆவரேஜ் ஆனுவல் சாயில் டெம்பரேச்சர் இஸ் about 1 degree Celsius higher than mean annual air temperature. ஆனுவல் சாயில் டெம்பரேச்சர் அதோட ஆவரேஜ் வந்து எப்பயுமே வந்து சாயிலோட டெம்பரேச்சர் 1 degree Celsius அதிகமாக தான் இருக்கும் when compared to the atmospheric annual air temperature விட. சாயிலில் மினரல்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து அதிகமாக ஹீட் ஆகும். தென் த சாயில் கண்டெய்னிங் ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். ஆர்கானிக் மேட்டரை விடவும் மினரல் மேட்டர் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருந்தால் அது வந்து ஈஸியாக ஹீட் ஆகும், அதிகமாக ஹீட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாயில் ஸ்ட்ரக்சர், டெக்ஸ்சர், மாய்ஸ்சர். இது வந்து எப்படி சாயில் டெம்பரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னா, காம்பேக்ட் சாயில் பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் காம்பேக்ட் சாயிலுக்கு when compared to the loose soils. ஏன்னா லூஸ் சாயில்ஸில் பொரோசிட்டி அதிகமாக இருக்கும். சாயில் ஸ்ட்ரக்சரில் கிரானுலார் ஆர் க்ரம்பி வந்து வேகமாக வந்து வார்ம் அப் ஆகும். சாண்டி சாயில்ஸ் தான் வந்து when compared to clay soil ஃபாஸ்டராக வார்ம் அப் ஆகும். சாயில் மாய்ஸ்சர் இஸ் தி மோஸ்ட் வைட்டல் கண்ட்ரோலிங் ஃபேக்டர் இன் சாயில் டெம்பரேச்சர். சாயில் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் சாயில் மாய்ஸ்சர் தான் வந்து மேஜராக கண்ட்ரோலிங் ஃபேக்டர். அது எப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ட்ரை அண்ட் லூஸ்லி பேக்டு சாயில் வில் கண்டக்ட் ஹீட் ஸ்லோவர் தென் த காம்பேக்ட் சாயில் அண்ட் வெட் சாயில். கண்டிப்பாக வந்து காம்பேக்ட் சாயிலில் தான் வந்து ஹீட் கண்டக்ஷன் அதிகமாக இருக்கும் when compared to the loosely packed soil. ஏன்னா அங்கே கான்டாக்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும், அதிகமாக இருக்கும், போர் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ட்ரை சாயிலை விட வெட் சாயிலில் தான் வந்து கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா வெட் சாயிலும் வந்து பார்த்தோம்னா அந்த போர் ஸ்பேஸ்லாம் மாய்ஸ்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால கான்டாக்ட் கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஃபாஸ்டராக வந்து கண்டக்டிவிட்டி இருக்கும். சாயில் கலர் பேஸ்ட் ஆன் தி சாயில் கலர், டார்க் சாயில் தான் வந்து ஹீட்டாக அதிகமாக அப்சர்வ் பண்ணும். கிளைமேட், டெம்பரேட் கிளைமேட், அங்கே வந்து கூல் கண்டிஷன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். வேறு ட்ராபிக்கலில் வந்து சோலார் ரேடியேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அங்கே வந்து கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். சீசன், டெம்பரேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் சாயில் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் தி ஏர் டெம்பரேச்சர். எப்பயுமே ஏர் டெம்பரேச்சரை விட சாயிலோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இதுவும் வந்து பேஸ்ட் ஆன் தி கண்டக்ஷன் ப்ராசஸ் தான். ரிமைனிங் பாயிண்ட்ஸும் வந்து பார்த்துக்கங்க. இதில் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சாயில் டெம்பரேச்சர் ஆன் பிளான்ட் க்ரோத்து. இப்போ வந்து ஒரு சீட் ஜெர்மினேட் ஆகுனா அதுக்கு வந்து ஒவ்வொரு க்ராப்புக்குமே வந்து ஃபேவரபிள் சாயில் டெம்பரேச்சர் இருக்குது. அந்த கண்டிஷனில் தான் அது வந்து ஜெர்மினேஷன் நல்லா நடக்கும். இது எப்பயுமே வந்து க்ராப்போட ஜெர்மினேஷன்றது வந்து சாயில் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணியும் இருக்கக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் த க்ராப்ஸுக்கு ஃபேவரபிளான டெம்பரேச்சர் என்னென்னா 10 degree Celsius to 35 degree Celsius. இதே வந்து மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிக்கு பார்த்திங்கன்னா சாயிலில் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கணும்னா சாயிலோட டெம்பரேச்சர் 5 degree Celsiusலேருந்து 54 degree Celsiusக்குள்ளே இருக்கணும். லெஸ் தென் 5 degree Celsiusaவோ இல்லை மோர் தென் 54 degree Celsiusaவோ இருந்ததுன்னா அது வந்து மைக்ரோப்ஸ்க்கு ஃபேவரபிளான என்விரான்மெண்ட் கிடையாது. ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, ஆப்டிமம் டெம்பரேச்சர்னால் 10 to 40 degree Celsius. இதே க்ராப்போட க்ரோத்துக்கு ஃபேவரபிள் டெம்பரேச்சர் என்னென்னா 25 degree Celsius to 35 degree Celsius. இது எல்லாமே சாயில் டெம்பரேச்சர் தான் இங்கே சொல்கிறது எல்லாமே. ரூட் க்ரோத்துக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து 20 to
25 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கணும். Physical properties of the soil structure greatly influenced by temperature. கண்டிப்பாக சாயில் ஸ்ட்ரக்சர் வந்து டெம்பரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது தான். பேஸ்ட் ஆன் தி காம்பேக்ட்னஸ், பல்க் டென்சிட்டி, பொரோசிட்டி சாயிலோட டெம்பரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. Decomposition of organic matter in soil. Higher the temperature, faster the rate of decomposition. டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி நியூட்ரியன்ஸ் வந்து அவைலபிலிட்டியும் வந்து பேஸ்ட் ஆன் தி ஆர்கானிக் மேட்டர் டீகம்போசிஷன் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து இந்த டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து கொஷினில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்டிமம் டெம்பரேச்சர்ஸ் ஃபார் ஜெர்மினேஷன், microbial activity, crop growth and root growth. Next வந்து soil temperature management. Organic and synthetic mulches யூஸ் பண்ணுறது மூலிமா சம்மரில் வந்து நம்ம சாயிலை வந்து கூலாக வச்சுக்கலாம். இதே கூல் வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா சாயிலுக்கு தேவையான வார்ம்னஸை தர முடியும். சாயில் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஹியூமிட் டெம்பரேட் ரீஜியன்ஸில் ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் சாயிலில் டியூ டு ரெயின்ஃபால். சாயில் டெம்பரேச்சரை வந்து இது கம்மி பண்ணும். டில்லேஜ் மேனேஜ்மெண்ட். டில்லிங் சாயில் டு பிரேக் த நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் ரெடியூசஸ் த ஹீட் கண்டக்ஷன் அண்ட் ஹீட் லாஸ். இப்போது சாயிலை நம்ம டில்லேஜ் பண்ணும்போது போர் ஸ்பேஸ் அதிகமாகும். அப்போ ஹீட் கண்டக்டன்ஸ் கம்மியாகும், ஹீட் லாஸும் கம்மியாகும். இதே காம்பேக்ட் சாயிலில் பார்த்தோம்னா ஹீட் கண்டக்ஷன் ஃபாஸ்டராக இருக்கும் when compared to loose friable soil. Next, methods of measuring soil temperature. Mercury soil thermometer வந்து soil temperature மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்ஸ் வந்து சர்ஃபேஸ் சாயில் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அண்ட் தெர்மோகப்பல் அண்ட் தெர்மிஸ்டர் பேஸ்டு டிவைசஸும் வந்து சாயில் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக சாயில் டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணணுன்னா சாயில் தெர்மோகிராஃப், ஆட்டோமேட்டிக் சாயில் தெர்மோகிராஃப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எக்யூப்மெண்ட்டில் கிராஃப்னு முடிஞ்சதுனாலே அது வந்து கண்டினியூஸாக அந்த பேராமீட்டரை மெஷர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டாக தான் இருக்கும். டெம்பரேச்சர் லவ்விங் பிளான்ட்ஸ்னால் அதுக்கு பேர் வந்து தெர்மோஃபைல்ஸு. Optimum temperature for microbial activity 25 to 35 degrees Celsius. International Meteorological Organization வந்து ஸ்டாண்டர்ட் டெப்த் ஆஃப் சாயில் டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10, 20, 50 and 100. டயூர்னல் வேரியேஷன்னா என்னென்னா டெம்பரேச்சர் வேரியேஷன் பிட்வீன் தி டே டெம்பரேச்சர் அண்ட் நைட் டெம்பரேச்சர் தான் டயூர்னல் வேரியேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாயில் ஏர் பற்றி பார்க்கலாம். சாயில் எரேஷன்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் as the exchange of carbon dioxide and oxygen gases between the soil pore space and the aerial atmosphere. இப்போ சாயில் எரேஷன்னா சாயில் இருக்கக்கூடிய போர் ஸ்பேஸில் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். இட் வில் பி பிட்வீன் தி சாயில் ஹாரிசன்ஸ் ஆர் பிட்வீன் தி சாயில் அண்ட் தி அட்மாஸ்பியர். சாயில் வால்யூமில் எந்த பகுதி வந்து சாயில் பார்ட்டிக்கல்னால ஆக்குப்பை ஆகலையோ அதை தான் போர் ஸ்பேஸ் ஆர் வாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சாயில் டெம்பரேச்சரில் நம்ம பார்த்துருப்போம், ஃபவுரியர்ஸ் லா வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபிக்ஸ் லா தான் வந்து டிஃப்யூஷன் ஆஃப் கேஸஸ் இன் தி சாயில். சாயிலில் கேஸஸ் வந்து எப்படி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து ஃபிக்ஸ் லா. இதே சாயிலில் ஹீட் கண்டக்ஷனை பற்றி சொல்லக்கூடியது தான் ஃபவுரியர்ஸ் லா. டிஃப்யூஷன் இஸ் தி மாலிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸஸ். டிஃப்யூஷன் ப்ராசஸ் மூலயமா கேஸஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இட் இஸ் தி ப்ரிடாமினன்ட் ப்ராசஸ் ஆஃப் சாயில் எரேஷன். அதாவது சாயிலில் கேஸஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரெண்டு ப்ராசஸஸ் இருக்குது, டிஃப்யூஷன் அண்டு மாஸ் ஃப்ளோ.
இதில் வந்து டிஃப்யூஷன் மூலியமாக தான் அதிகமான அளவில் கேஸஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும். சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸஸ் பற்றி சொல்லக்கூடியது வந்து ஹென்ரிஸ் லா. சாயிலில் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாச்சுன்னா சாயில் ஏரோட கண்டென்ட் கம்மியாகும். மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா ஏர் கண்டென்ட் அதிகமாகும். இது ரெண்டுமே வைஸ் வெர்சா. சாயில் ஏர் அண்டு அட்மாஸ்பியரிக் ஏரில் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ், இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கல, எவ்வளோ இருக்குன்றது பார்க்கலாம். நைட்ரஜன் 78.09, இது வந்து ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க. அட்மாஸ்பியரிக் ஏரில் 78.09%, சாயில் ஏரில் 78.60%, ஆக்சிஜன் 20.97%, 20.60% சாயில் ஏரில். சாயிலை விட அட்மாஸ்பியரில் தான் ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது. ஆர்கன் 0.93 இன் அட்மாஸ்பியரிக் ஏர் அண்ட் 0.90 in soil air. Carbon dioxide 0.03% in atmosphere and 0.3% in soil air. இதே in terms of ppm சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து 300 ppm அண்ட் சாயில் ஏரில் 3000 ppm ப்ரெசண்ட் ஆயிருக்கு. 1%ன்றது 10,000 ppm. சாயில் ஏரில் 10 times of carbon dioxide அதிகமாக இருக்குது when compared to atmospheric air. A constant supply of oxygen is essential and its concentration should be at least 10% for normal growth of the plants. சாயிலில் பிளான்ட் நார்மலாக வளரணும்னா ஆக்சிஜன் சப்ளை பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 10% இருந்ததுனா தான் க்ராப்பால் க்ரோ ஆக முடியும். அது வந்து லெஸ் தென் 21% சப்ளை இருந்தாலும் க்ராப் வந்து நல்லாவே வளரும். பட் அட்லீஸ்ட் 10 இருக்கணும். லெஸ் தென் 21% இருக்கலாம். இதே பிலோ 10% போச்சுன்னா க்ராப்போட க்ரோத் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆகிடும். அதாவது க்ராப் ஒழுங்காக வளராது. அண்ட் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஆல்சோ undesirable because it oxidizes the organic matter rapidly and dries the soil quickly. இப்போ ஆக்சிஜன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து அன்ஃபேவரபிள் தான் க்ராப் க்ரோத்துக்கு. ஏன்னா ஆக்சிடேஷன் ஆகிடும், ஆர்கானிக் மேட்டர் ஆக்சிடேஷன் ஆகிடும். அதனால் சாயிலில் சீக்கிரமாக ஆர்கானிக் மேட்டர் வந்து இருக்காது. நியூட்ரியன்ஸ் சோர்ஸ் வந்து கம்மியாயிடும். மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஏர் கெப்பாசிட்டி ஃபார் தி பிளான்ட் க்ரோத் இஸ் மோர் தென் 20%. ஏரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 20% இருக்கணும். சாயிலில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்டோட வேரியேஷன் வந்து எவ்வளோ மடங்கு இருக்குன்னா 10,000 10,000 மடங்கு வரையும் கூட இருக்கும். சாயிலோட எரேஷன் ஸ்டேட்டஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் வந்து பிளாட்டினம் வயர் எலக்ட்ரோட். இதோட யூனிட் g/cm²/minute. Poor aeration results in the development of toxin and other injurious substances such as ferrous oxide, hydrogen sulfide gas and carbon dioxide. சாயிலில் வந்து ப்ராப்பர் ஏரேஷன் இல்லைனா டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸான ஃபெரஸ் ஆக்சைட்ஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ், கார்பன் டை ஆக்சைடோட கேஸ் எல்லாம் அதிகமாகிடும். அதே மாதிரி புவர்லி ஏரேட்டட் சாயில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட் கேஸ் எதுனா மீத்தேன். அடுத்து ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ரேட் பற்றி பார்க்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்ம் ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ரேட்னா ஆக்சிஜன் வந்து இப்போது சாயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளான்ட் ரூட்டும் மைக்ரோ ஆர்கனிசமும் ரெஸ்பிரேஷன் மூலயமா யூட்டிலைஸ் பண்ணிடும். அப்போ ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்ஃபியர்லேருந்து சாயிலுக்கு வந்தால் தான் இங்கே வந்து மறுபடியும் பிளான்ட் ரூட்டுக்கும் மைக்ரோ ஆர்கனிசத்துக்கும் தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஆக்சிஜனை ரிப்ளனிஷ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடை தான் வந்து ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ரேட்டுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் கேரக்டர் ஃபார் ஏரேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சாயில். ஸோ இந்த ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ரேட்டை மெஷர் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அந்த ஏரேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் த சாயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இட் இஸ் தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் தி
கேரக்டரைசேஷன் ஆஃப் ஏரேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சாயில். ஒரு சாயிலோட ஏரேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறது வந்து ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ரேட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. இது கொஷினில் கேட்டிருக்காங்க இந்த லைன். அதே மாதிரி இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ அண்ட் ஆப்டிமம் ஓடிஆர் ரேஞ்சஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆப்டிமம் ஓடிஆர் ரேஞ்ச் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கிராப்ஸ் பார்த்தோம்னா 30 to 40 into 10 to the power minus 8 gram per centimeter square per minute. கிரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் ஓடிஆர் அதாவது எவ்வளோ கீழே போகக்கூடாதுன்னா 20 into 10 to the power minus 8 gram per centimeter square per minute. இதுக்கு கீழே வந்து போகக்கூடாது. போனால் ரூட் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ அண்ட் ஆப்டிமம் ஓடிஆர் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஓடிஆர் ஆக்சிஜன் டிஃப்யூஷன் ரேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா சாயில் வாட்டர் டென்ஷன். ஓடிஆர் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீஸிங் சாயில் வாட்டர் கண்டென்ட். சாயில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா ஓடிஆர் வந்து அதிகமாகும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ டிஃப்யூஷன் ரேட் ஸ்பீடாக வந்து இருக்கும். டெக்ஸ்சர் சாயில் ஃபைனஸ் வந்து அதிகமாச்சுன்னா ஓடிஆர் வந்து கம்மியாக இருக்கும். சாயில் டெப்த்து அதிகமாச்சுன்னா ஓடிஆர் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா சப்சாயிலெல்லாம் போர் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், காம்பேக்ட்னஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சாயில் காம்பேக்ட் சாயிலில் வந்து ஓடிஆர் கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி காம்போசிஷன் ஆஃப் சாயில் ஏர். நேச்சர் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சாயில். ஆக்சிஜன் கண்டென்ட் ஆஃப் சாயில் ஏர் இஸ் லோயர் லேயர் இஸ் யூஸ்வலி லெஸ் தென் தட் ஆஃப் த சர்ஃபேஸ் சாயில். எப்பயுமே சர்ஃபேஸ் சாயிலை விட சப்சாயிலாக கம்மியாக தான் இருக்கும். லைட் டெக்ஸ்சர் சாயில் ஆர் சாண்டி சாயில் கண்டெய்ன்ஸ் மச் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் தென் ஹெவி சாயில். கண்டிப்பாக ஹெவி சாயில் கிளே சாயிலை விட கம்பேர் பண்ணும்போது லைட் டெக்ஸ்சர் சாயில் சாண்டி சாயிலில் மேக்ரோபோர் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அங்கே வந்து ஆக்சிஜன் அதிகமாக ப்ரெசண்ட்டாக இருக்கும். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 இஸ் யூஸ்வலி கிரேட்டர் இன் சப்சாயில். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இம்பார்ட்டண்டான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வாட்டர் லாக்டு கண்டிஷனில் அயன் மேங்கனீஸ் அண்ட் பாஸ்பரஸோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். whereas copper and zinc deficiency கம்மியாயிடும். இது வந்து இம்பார்ட்டன்ட். டைப் ஆஃப் crop plant root deplete the concentration of oxygen in the soil air. crop தான் வந்து டெப்ளீட் பண்ணுது. அதே மாதிரி மைக்ரோப்ஸும் வந்து அதோட சர்வைவலுக்கு ஆக்சிஜன் அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி ஆர்கானிக் மேட்டர் டீகம்போசிஷன் அப்போ CO2 ரிலீஸ் ஆகும். இப்போ சாயிலில் அதிகமான ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அந்த சாயில் டைப்பில் கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடும் அதிகமாக இருக்கும். புவர் சாயில் எரேஷன் டிக்ரீசஸ் தி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்ட் டிக்ரீசஸ் தி ஆர்கானிக் மேட்டர் டீகம்போசிஷன். இப்போ சாயில் வந்து ப்ராப்பர் எரேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அப்போ ஆர்கானிக் மேட்டர் டீகம்போசிஷனும் ஸ்லோவராக தான் இருக்கும். அடுத்து சீஸ்னல் வேரியேஷன். குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் யூஸ்வலி ஹையர் இன் ட்ரை சீசன். ஏன்னா ட்ரை சீசனில் மழை அதிகமாக பெய்யாது. அப்போ வந்து சாயிலில் மாய்ச்சர் கம்மியாக இருக்கும். ஏரேஷன் ப்ராப்பராக நடக்கும் when compared to monsoon season. High temperature during summer season encourages microorganism activity which results in higher production of CO2. அதே மாதிரி சம்மர் சீசனில் ஹை டெம்பரேச்சர் இருக்கும், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் வந்து நல்லா நடக்கும். அப்போ வந்து சாயிலில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து சாயிலில் கேஸஸ் வந்து எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது பிட்வீன் தி சாயில் அண்டு பிட்வீன் சாயில் அண்ட் அட்மாஸ்ஃபியர்ன்றதை பார்க்கலாம். இது வந்து ரெண்டு மெக்கானிசமை பொறுத்து இருக்குது. மாஸ் ஃப்ளோ அண்ட் டிஃப்யூஷன். மாஸ் ஃப்ளோன்றது என்னென்னா டோட்டல் ப்ரெஷர் கிரேடியன்னால் நடக்கக்கூடியது. ப்ரெஷர் கிரேடியன்ட் ஆஃப் கேஸஸ். இதில் பார்த்தோம்னா மூமெண்ட் ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் ஏர் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து மூவ் ஆகும். இப்போ பார்த்தோம்னா அட்மாஸ்ஃபியரில் விண்டு வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகுற மாதிரி தான் இங்கேயும் கேஸஸ் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் மூவ் ஆகுது. த டிஃப்ரென்ஸ் இன் டோட்டல் ப்ரெஷர் மே அரைஸ் டியூ டு மீட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், விண்ட் அண்டு
ஏர் ரீப்ளேஸ்மெண்ட் டியூ டு இரிகேஷன், இது மூலியமாக தான் வந்து ப்ரெஷர் வேரியேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. டெம்பரேச்சர், ஆஸ் பர் சார்லஸ் லா ஏர் ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு தி ஏர் டெம்பரேச்சர் அட் ஏ கான்ஸ்டன்ட் வால்யூம். இப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷரும் ஏர் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அதாவது ஏர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஏர் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் சாயிலில். whenever there is a temperature gradient between 2 points, pressure gradient develops which causes gases to move. அப்போ வந்து டெம்பரேச்சர் கிரேடியன்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து மூமெண்ட் நடக்கும். டெம்பரேச்சர்ன்றது இங்கே வந்து பேஸ்ட் ஆன் தி சார்லஸ் லா இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் வந்து இங்கே ப்ரெஷரை பற்றி சொல்லக்கூடியது வந்து போயல்ஸ் லா. வால்யூம் ஆஃப் ஏர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது டெம்பரேச்சர். அப்போ வந்து வால்யூம் ஆஃப் ஏர் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். வால்யூம் ஆஃப் ஏர் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வால்யூம் ஆஃப் ஏர் அண்டு ப்ரெஷர். அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் அதிகமாகும் போது சாயிலில் வால்யூம் ஆஃப் ஏர் கம்மியாக இருக்கும் அண்ட் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். அப்போ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் வந்து மூமெண்ட் நடக்கும். இதே வந்து அட்மாஸ்பியரில் ப்ரெஷர் கம்மியாகும் போது சாயிலில் வால்யூம் ஆஃப் ஏர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து சாயிலோட ஏர் வந்து அட்மாஸ்பியருக்கு மூமெண்ட் ஆகும். அடுத்து ரெயின்ஃபால் ஆர் இரிகேஷன். ரெயின்ஃபால் ஆர் இரிகேஷன் டிஸ்பிளேஸ் தி சாயில் ஏர் ஆஸ் சச் டு தி லோயர் டெப்த். இப்போ ரெயினும் இரிகேஷனும் நம்ம பண்ணும்போது இங்கே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சாயில் ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோயர் டெப்த்துக்கு மூவ் ஆகிடும். சாயிலில் வாட்டர் எவாப்ரேஷன், பிளான்ட் அப்டேக் ஆர் ட்ரைனேஜ் மூலயமா லாஸ் ஆகும்போது அட்மாஸ்பியர்லேருந்து சாயிலுக்கு மூவ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்யூஷன் ப்ராசஸ். டிஃப்யூஷன்றது வந்து மாலிகுலர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸஸ். அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிறது தான். இதுதான் வந்து ப்ரிடாமினன்ட் ப்ராசஸ் ஆஃப் சாயில் எரேஷன். 90% ஆஃப் த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ப்ராசஸ் மூலிமா தான் நடக்குது. மோர் தென் 90%. ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் மாஸ் ஃப்ளோ மூலிமா மூவ்மெண்ட் ஆகும் சாயிலில் அண்ட் அட்மாஸ்பியருக்கு நடுவில். ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் கேஸஸ் தட் டேக் பிளேஸ் த்ரூ டிஃப்யூஷன் ப்ராசஸ். டிஃப்யூஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது டிஃப்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். Diffusion allows extensive movement from one area to another even though there is no overall pressure gradient. Diffusion process பொறுத்த வரைக்கும் pressure gradient இல்லைனா கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகும் because it is molecular transfer of gases. இந்த diffusion process பற்றி சொல்லக்கூடிய law தான் Fick's law. Rate of diffusion of carbon dioxide and oxygen in air is nearly 10,000 times greater than in water. வாட்டரில் வந்து ஆக்சிஜன் அண்ட் CO2 வந்து மூமெண்ட் ஆகிறத விட ஏரில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து மூமெண்ட் ஆகும். 10,000 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். when compared to water, the diffusion coefficient of oxygen is 1.25 times more than that of carbon dioxide. இதே டிஃப்யூஷன் வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடுக்கு கம்பேர் பண்ணும்போது 1.25 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். The value of diffusion coefficient in soil ranges between 0.6 to 0.8 in common. எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஏரோட பர்மியபிலிட்டியை மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஏர் பர்மியமீட்டர் அண்டு கேஸோமீட்டர். ஏர் பர்மியபிலிட்டினா இப்போ சாயில் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது கேஸஸை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் ஏர் பர்மியபிலிட்டின்னு சொல்கிறாங்க. சாயில் ஏர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சாயில் வாட்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.